பிரியாணிக்கு என்னதான் கிரேவி இருந்தாலும் இந்த தால்ச்சா வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தான். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். சூப்பரான ஒரு மட்டன் தால்ச்சா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கரில் ஒரு வீசம் அளவுக்கு துவரம் பருப்பு, கால் வீசம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு இதோட 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 3 பீஸ் மட்டன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் இதிலே செய்யலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி இதை குக்கரை மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுலேயே நல்லா கறியும் வெந்துடும், பருப்பும் நல்லா வெந்துடும். ரொம்ப கொலைய வேக வச்சிடாதீங்க. பருப்பு அங்கங்கே தெரிஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட ஒரு பெரிய வெங்காயம், 2 கத்திரிக்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு, புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துருங்க. டக்குன்னு ஒரு விசில் விட்டால் போதும், அதிலே காய் நல்லா வெந்துடும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட நான் 2 பீஸ் அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் இல்லைன்னா கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுருக்கீங்கன்னா சூப்பரான தால்ச்சா ரெடி.